ஹே காய்ஸ், நான் நிறைய நாளாகவே போகணும் அப்படி நினச்சி கொண்டிருந்த ஒரு கடை தான் இது. நான் கூடுதலாக அந்த கடையை தாண்டி போகும்போது இந்த கடை திறந்துருக்குறல, ஏனெண்டா குறிப்பிட்ட ஒரு டைம் லைனில் திறந்து மூடிடுவாங்க. அதனாலே இந்த கடைக்கு எனக்கு போக கிடைக்கல. கடையில் இருக்கிற கண்ணாடி வழியாக தான் இந்த கடைக்குள்ளே இருக்கிற திங்ஸெலாம் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு ரொம்பவே ஆசை இந்த கடைக்கு போகணுமெண்டு. ஏன்னா வினை பொருட்கள், அதாவது கையால் செய்யப்பட்ட பனைசார் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நிறையவே இருக்குது. அவ்வளவும் சொல்ல வார்த்தையில் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி போனதில் எனக்கு எல்லாமே நிறைய பிடிச்சிருந்தேன். நான் அந்த கடைக்குள்ளே போகும்போதே வாசலில் நிறைய ஃபாரினர்ஸ், டூரிஸ்ட் பீப்புள் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. எங்களுக்கு தான் இந்த மாதிரி பொருட்களோட வேல்யூ தெரியல. ஆனால் வெளிநாட்டவர்கள் அவ்வளோ ஆசைப்பட்டு இதை வாங்கி கொண்டு போகிறாங்க. எனக்கும் இந்த மாதிரி பொருட்களும் நிறையவே ஆசை இருக்குது. என்ன மாதிரி நீங்களும் ஆசைப்படுற ஒரு ஆளாக இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தெரிஞ்சுக்கொள்ள ஆசையாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு சில பொருள் தானே வாங்கிடலாம், எல்லாத்தையும் வாங்கிடலாமா, அப்புறம் குழந்தைத்தனமாக இருக்காதா? ஸோ அதனால் எல்லாத்தையும் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை தானே. கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிற எல்லா பொருளையும் பார்க்கலாம். ஸோ பார்த்தேன். எல்லாத்துலேயும் எனக்கு என்ன சொல்கிறது, இந்த நுணுக்கமான கைவேலிகளை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தேன். எனக்கு இந்த பூக்கூடையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சைல்ட்ஹுட்டுக்கு போன மாதிரியே ஒரு மெமரி. எனக்கு சின்னதில் விளையாடுறதுக்கு அந்த குட்டி குட்டி சட்டிப்பானெலாம் போட்டு விளையாடுறதுக்குண்டே ஒரு கூடை இருக்கும். அது பனையால் செஞ்ச கூடை தான். எனக்கு இந்த கடையை பார்த்தோன்னே அந்த சின்ன சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னால் வந்து போனது.